சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் 6 போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கை திருப்தி அளிக்கிறதா என்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அதை எப்படி ஸ்பெசிஃபிக்காக இந்த பையன் தான் எடுத்தான்னு நீங்கள் எப்படி ஸ்பெசிஃபிக்காக கூட்டிகிட்டு போய் அவனை அடிச்சிருக்கீங்க, அவங்க தம்பியை கூட்டிகிட்டு போய் அடிச்சிருக்கீங்க. சஸ்பெண்டுன்றது கண் துடைப்பு, டிஸ்மிஸ் பண்ணணும். அந்த 6 அதிகாரிகள் மட்டும் இந்த முடிவை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க உயர் அதிகாரிகளோட தூண்டுதல் தான் பண்ணியிருப்பாங்க. உயர் அதிகாரிகளையும் இந்த நடவடிக்கை கீழே கொண்டு வரணும். முதல்வருக்கு இதை ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் வைக்கிறேன். காவல்துறைகள் அந்த நடவடிக்கை கண்டிப்பான முறையில் 6 பேருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும். அது என்ன தண்டனை ஏதுன்னு தெரியாமையே அவங்களுக்கு சஸ்பெண்ட் இது பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியணும். தற்சமயம் இந்த நடவடிக்கை சரி, மேற்கொண்டு விசாரணையை நியாயமாக பண்ணி அதுக்கு உண்டான தண்டனையை வழங்க முடியாத சர்க்காருக்கு ஒரு கோரிக்கை. தொடர்ந்து இப்படி ஒரு சம்பவங்கள் நடைபெறக்கூடாது. உயிர் பலி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தவறு செய்தால் கூட சட்டம் என்பது இருக்கிறது, இந்திய அரசியல் சட்டம் இருக்கிறது. காவல்துறை இப்படி தவறான போக்குகளை அவருடைய இஷ்டத்துக்கு எடுத்து உயிர் பலி செய்வதை தடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய இதாக இருக்கும். இந்த வழக்கம் சீக்கிரமாக முடிஞ்சு அதுக்கு குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைச்சதுன்னா அதனால் காவலர்கள் ஒரு பயம் வரும் அவங்களுக்கு. அதாவது மனித உரிமை மீறல் பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு பயம் வரும். அதனால மனித உரிமை மீறல் தொடர்கதையாக நம்ம தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்கும். அவர் உறவினர் வீதியில் இறங்கி போராடும் போது காவல்துறை அந்த பணியில் இருந்த காவலர் 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மக்களை ஏமாற்றுறதுக்கு ஒரு கண் துடைப்பான செயல். உரிய விசாரணை அந்த லாக்அப் டெத்துக்கு காரணமான காவல்துறை அதிகாரி யாரோ அவரை சஸ்பெண்ட் பண்ணணும்.